உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். வாங்களேன், யோபுல பாருங்களேன். யோபு எடுங்க. முதல் வசனத்தில், ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால இங்கே பாருங்க, ஆண்டவர் அவனை இந்த பூமியில் இருந்த எல்லா ஜனத்தை காட்டிலும் அவன் இருதயம் வித்தியாசமாக இருந்துச்சு, விசேஷமாக இருந்துச்சு. அதனால தான் அவன் வாழ்க்கை வித்தியாசமாக விசேஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு தேவ நீதி இல்லை, ஆனால் அவன் இருதயம் நல்லா இருந்தது பாருங்க, அதனால் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இருதயத்தில் எதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம்? இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருந்தார், ஆனால் நம் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். நம்ம இருதயத்தில் வேறு எதையாவது வாழ வச்சோம், நம்மளே விரும்பாத மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவன் சொல்லட்டுமா, இன்னைக்கு அவனுடைய நீதியிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா? தேவ நீதியில் வாழுகிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நீதி, அவன் நல்லா, அவன் இருதயம் அவன் பார்த்து வச்சுக்கிட்டான். இன்னைக்கு தேவ நீதியில் நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தோமானால், தேவ நீதியில் அதை நம்பி அந்த தேவ நீதியில் வாழ்ந்தோன்னா, ஏன் நீதி இல்லை, ஏன் நீதி அழுக்கும் அது குப்பையுமா இருக்குது. அந்த அழுக்கும் குப்பைக்குமே அவன் ராஜா மாதிரி பெரியவனாக வாழ்கிறான். பவுல் சொன்னார் இல்லையா, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கு குப்பையா? ஐயா, உன்னுடைய அழுக்கு குப்பையமான நீதியே உன்னை ராஜா மாதிரி வாழ வச்சுதுன்னா, யோபுவை இன்னைக்கு தேவ நீதியில் வாழுகிற நம்ம எப்படி அதை விட 1000 மடங்கு வாழ முடியும்? அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த பூமியில் 1000 பேர் வாழ்கிறாங்களே, உங்களை வித்தியாசமாக காட்டுறது எது தெரியுமா? உங்களுடைய இருதயம். நம்ம இருதயம் தான் நம்மளை வித்தியாசமாக காட்டும். ஒருத்தவங்கள்ட்ட பழகி பாருங்க, அவங்க நல்லவன்னு சொல்லி, ஏன்னா அவங்க இருதயம் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, அந்த ஆளை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும், இருதயம் சரியில்லை அந்த ஆளுக்கு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. நம்ம விதைச்ச விதைனா வளர்ந்து மரமாக நிற்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க எத்தனையோ பேர். எங்கள் அத்தையும் ஒரு ஆள் அதில். அவங்க விதைச்சது விதை தான் எனக்கு ஒரு நல்ல மனைவி, அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி தான், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் நல்லா இருக்கணுங்க. முதல்ல நல்ல எண்ணங்களால், தேவனுடைய வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்புங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சூழ்நிலை வருதுன்னா, டக்குன்னு இந்த வார்த்தை வரும், நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நம்ம மறுதளிப்பாப்பா. அந்த வார்த்தை வந்துச்சுங்க, அந்த வசனத்தை நினச்சான், அழுதான். அல்லேலூயா. அதனால் அந்த வசனம் தூக்கிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையை தவறான பாதைக்கு போகாதபடிக்கு அவனை தூக்கிடுச்சிங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், அழுவுறீங்களா? அழுவுறும் போல வருதா? வார்த்தையை நினச்சி அழுவுங்க.
வேறு எதுக்கும் அழுவாதீங்க, நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல பார்ப்போம், பேதுரு பேசும்போது இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஏன்னா இந்த வார்த்தை இருக்குல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளே போய் குத்தி தேவையில்லாதெல்லாம் அப்படியே கணுக்களையும் ஊனிய ரெண்டாக பிரித்து, தேவையில்லாத அன்வான்ட் தான் கட்டிக்கிட்டு இருக்குதா, தேவையில்லாத காரியங்கள் இருக்கா, பிசாசின் கிரியைகள், அதை உரிச்சி அது வெளியே அப்படியே எடுத்துரும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுதுங்க, ஆப்ரேஷன் பண்ணுது ஆண்டோடைய வார்த்தை. இருபுறம் டாக்டரில் வச்சுருப்பாங்க கத்தி, ஒரு சைடு தான் இருக்குது, ரெண்டு புறமும் கருக்குள்ள கத்தி குத்தி நல்லா தேவையில்லாத எல்லாத்தையும் நல்லா செப்பரேட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் ஆண்டோடைய வார்த்தை. அன்றைக்கி பேதுருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அவன் ஹார்ட்டில். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவர் பார்க்குறான் 10 பார்க்குறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாரு, இவன் இருதயம் நல்லா இருந்ததுனால, இவன் நீதியில் இருதயம் சரியாக வச்சுக்கிட்டதுனால, உத்தமனும் சன்மார்க்கணுமா இவன் இருந்ததுனால, அந்த மனுஷ நீதி, இந்த அழுக்கும் குப்பையும் இருக்குது பாருங்க, அதுவே இவன் எப்படி வாழ வைக்குது. இங்கே பாருங்க, சாத்தானே சொல்கிறான், அப்போ ஆண்டு நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அவனுடைய நீதியே அவனுக்கு சுற்றி வேலி அடைக்குதுன்னா, இன்னைக்கு தேவ நீதியில் இருக்கிற நமக்கு இருக்கிற சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, சேஃப்டி. எதுக்கும் பயப்படாதீங்க. அவன் சொல்கிறான், அவனுக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்த்து பிசாசே பயப்படுறான். அப்போ என்னப்பா இப்படி வேலி அடித்து வச்சிருக்கிறாரு, இவன் பிசாசோட எந்த காரியமும் யோபுவை தொட முடியல, கிட்ட நெருங்க முடியல, எட்டி இருந்து தான் பார்க்குறான். அடடா, என்ன இப்படி ஒரு பாதுகாப்பு சொல்லட்டுமா. தேவன் நீதியில் தன் இருதயத்தை தேவனால் நிரப்பி இருக்கிற பாதுகாப்புங்க, இதை விட 1000 மடங்கு பாதுகாப்புன்றேன். அல்லேலூயா. அடுத்ததை பார்க்குறான், அவர் சொல்கிறாரு, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அல்லேலூயா. அவனுடைய நீதியை நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்ன, அதான் கையிலின் கிரியை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். இன்னைக்கு தேவ நீதியில் நான் தொட்டதெல்லாம் தொடங்குங்க, நான் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், எதுவும் ஃபெயிலியர் ஆகாது. ஆண்டோட நீதியில் நம்ம போய் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா, எல்லாமே சக்ஸஸ். யோசேப்பு கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னம்மா சொன்னார், அவன் ஏதாவது பொருள் எடுத்து வைக்கும் போது ஒரு பொருள் கூட கீழே விழுந்து உடையவே இல்லையா. அல்லேலூயா. எதுவும் டேமேஜ் ஆகலையா அப்படி சொன்னார். நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்டதுக்கு. அவன் கையிட்டு செய்கிறதெல்லாம் சக்ஸஸ்னா அவனால் எதுவுமே டேமேஜ் ஆகாது. நம்ம ஒன்றே தான் டேமேஜ் பண்ணுவோம், சாத்தானின் கூட்டத்தை தான் நம்ம டேமேஜ் பண்ணுவோம். அல்லேலூயா. அவன் கைகளின் கிரியையை நீ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்தது பாருங்களா, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. தேவ நீதியில் வாழ்கிற நம்முடைய சம்பத்து தேசத்தில் பெருகுங்க, தேசத்தில் பெருசாக இருக்குது. அவன் பாருங்க, அவன் பெரியவனாக இருக்கிறான், கிழக்கத்திய புத்திரரில் அவன் கையின் கிரியை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஆடு மாடு வெஹிக்கிள்ஸ் பாருங்க, வெஹிக்கிள்ஸ் எத்தனை வெஹிக்கிள். ஏன் ஒரு ஆளியா யோபு, ஒரு ஆள், அதுக்கு எத்தனை மரங்களா, அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்கள் 3000 வெஹிக்கிள்ஸ் இருக்காங்க. யாருக்காதுக்கு இங்கே எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கும் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 இருக்கிற கோடீஸ்வரன் கூட 3000 வெஹிக்கிள்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கார் ஷோரூமில் போனால் கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போனால் கூட 3000 வெஹிக்கிள்ஸ் அங்கே இருக்குமான்னு தெரியல. என்ன தெரியுமா, அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்துச்சு, ஆண்டவருக்கு முன்பாக தன் இருதயத்தை காத்து கொண்டான். அப்படி இருந்தோம் தேவ நீதியில் சிஸ்டர் சொன்ன மாதிரி, அப்போ அதுவே அப்படி செய்தனா, என் தேவ நீதி எனக்காக சிலுவையில் போய் நீதியை சம்பாதிச்சுட்டு வந்தாரையா, அப்போ நான் இவனை யோபுவை காட்டிலும் எத்தனை மடங்கு அது. ஐயோ, கவுண்டிங்கே கிடையாது, கவுண்டிங்கே கிடையாது. நீங்கள் ஆசைப்படுறதா உங்கள் எல்லை. அப்படி நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. என்னன்னா, இந்த இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நியாயமாக தான் சில காரியங்களை கேட்டேன், தப்பாலாம் கேட்கல. சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நியாயமாக இருந்தால் கூட நியாயமாக தான் கேட்டேன், தப்பாலாம் ஒன்றும் கேட்கல. கேட்டுட்டு
பார்த்தா மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, தூக்கம் வரல. என் மனைவி சொன்னாங்க, சரி அதே யோசிக்காதீங்க அப்படி. இல்லை, என்னால் முடியல. நாங்கள் பாருங்கள் ஷவுட்லாம் பண்ணலை, சண்டைலாம் போடலை, சும்மா கேட்டேன், இது இப்படி இருக்கே பிரதர், இது வந்து நியாயமாக தான் கேட்டேன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டில் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அரை மணி நேரம் தூக்கம் வரல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு, இல்லை ஆண்டவரே அப்போ நினச்சேன், நல்லா இருக்குப்பா நம்ம இருதயம், பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்கிறோம். அப்போ அந்த இதை விட்டுறக்கூடாது. உள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார், இல்லைப்பா இதை பேசாத. மனுஷ அறிவுக்கு நான் பேசுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆண்டவருடைய ஆவியானருக்கு அது தப்புன்னு தோணுது. இதை உள்ளே கேட்டு வாழணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அப்படி இருந்ததுனால தான் அவர் சம்பத்து தேசத்தில் பெருகிச்சிங்க. ஹல்லேலூயா. அதான் பார்த்தேன், வெஹிக்கிள்ஸு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ். எதுக்கு ஆண்டவர் ஒரு யோபுக்கு இத்தனை 3000 ஒட்டகத்தை போய் அவர் பார்த்தாரான்னு கூட தெரில. கொச்சன்னு கிடக்குது. ஆடு போய் பார்த்தாருன்னா ஆடு கொச்சன்னு கிடக்குது. மாடை போய் பார்த்தாருன்னா மாடு கொச்சன்னு கிடக்குதுங்க. இது பார்க்க குடும்பம் எதுக்கு யானா? எதுக்குன்னா 5000 6000 வருஷம் கழிச்சு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு பிரசங்கிக்கும் போது சொல்லணும், கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சார்னா அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரியா. ஒருத்தவன் கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமும் உண்மையாக இருந்தானா அவனோட ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சா இப்படி தான் 1-2 ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லை. அவர் சொல்லிட்டார்ல, வானத்தின் நட்சத்திரன்ட்டார், என்ன முடிஞ்சா எண்ணிக்கோ. அடுத்தது சொன்னதான் ரொம்ப அதிகம், பூமியின் தூள், சான்ஸே இல்லை, முடியுமா அப்படின்ற. அதுதான் அவர் ஆசீர்வாதம். இப்போ என்னன்னா, நம்ம மைண்ட் அங்கே போனோம், நம்ம இருதயம் அங்கே போனோம். எனக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார் எல்லாத்துக்கிட்டையும், அங்கே பார், நான் செத்தவனையும் உயிரோட எழுப்பிடுவேன், குஷ்டரோகியும் சுகமாக்கிடுவேன், கண்ணு தெரியாதுன்னு கண்ணை கொடுத்துருவேன், செத்து 4 நாளாகி பண்ணி அடக்கம் பண்ணி வச்சா உயிரோட எழுப்பிடுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன் இருதயம் என்னை விசுவாசிக்கணும். உன் இருதயம் பயப்படக்கூடாது. விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு எவர்கிட்ட. நம்மக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என் கர்த்தர் எனக்கு செய்வார், அதை மட்டும் உன் பக்கம் பார்த்துக்கோப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. செத்து போன பொண்ணாக இருந்தாலும் எழுப்பிடுறேன்ப்பா. ஆண்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? என்னன்னா, இருதயம் தான் இங்கே மேட்ரு. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கோப்பா. எல்லா ப்ரொடெக்ஷனும் ஒன்றாக்கு, உன் ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்றாக்கு, எல்லா ஃபோக்கஸையும் ஒன்றாக்கி உன் இருதயத்தை பார்த்துக்கோ. ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றுகள் வரும், ஜீவ தண்ணீரில் நதிகள் புரண்டு வரும், இருதயத்திலேருந்து தான் வரும். ஹோலி ஸ்பிரிட் உன் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் டிஸ்டர்ப் ஆகிடும். அவரை கொஞ்சம் நம்ம டச் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் அவரை மதிக்காமல் வாழ்க்கையில் இருந்துட்டோம், அவரோட கைடன்ஸை, அதோடைய பலன்களை நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அடுத்தது நம்ம பார்க்குறோம் 12வது வசனத்தில், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அடுத்த செகண்ட் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்த செகண்டு என்ன சொல்கிறாரா? சாத்தான் கையில் கொடுக்குறாரு. சாத்தான் கையில் இதெல்லாம் அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் என்ன தெரியுமாச்சு? எல்லாம் தரமாட்டமாச்சு. ஏன் தெரியுமா? அவன் கொலைக்காரனும் கொலைக்காரனுமாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான், அவன் அழிக்கிறவன். என்னவா பண்ணான்? சாத்தாங்கிட்ட ஒன்று பூச்சி பார்த்தீங்களா? சாத்தாங்கிட்ட ஒன்று போய் அது நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நமக்கு தெரியும், படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான், 0 ஆகிட்டான். அதை தான் நான் சொல்கிறேன், நம்ம இருதயத்தை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுவான். நம்ம வாழ்க்கையிலேருந்து எதையாவது எடுத்து அழிக்கலாமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன், வேறு எதுவும் பார்த்துட்டு இல்லை. யூதாஸ்காரர் இருதயத்தை கொடுத்தாரு பாருங்க, சாப்டர் க்ளோஸு. இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு உண்டதை, அவனுக்கு உரியதை உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் இவர் கையில் இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிச்சு, எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே சாத்தான் கையில் போன உடனே அழிச்சிட்டான்.
காத்து நாள் வந்த ஒரே நாள்லங்க. அதை படிச்சிங்கன்னா தெரியும். அப்பொழுது இங்கே பாருங்கள், படிச்சிங்களேன். வேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்களை விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பாருங்கள், அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினியா அழிச்சது யாரு? சாத்தானுடைய அக்கினி. ஆனால் இங்கே எப்படி ராங் நியூஸ் வருது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மத்தியில் ஆண்டவர் தான் செஞ்சுட்டாருன்னுவாங்க. ஆனால் அக்கினி எங்கேருந்து வந்தது? சாத்தானுக்கிட்டேருந்து வந்துச்சு. அங்கே பாருங்க, ஒரு மணி மாத்திரம் இப்படி 17ஆம் வசனம், இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் வேறொருவன் அங்கே அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு ஒரே நாளில் முடிஞ்சிருச்சிங்க எல்லாத்தையும். சாத்தான்கிட்ட மட்டும் வாழ்க்கையை கொஞ்சம் கொடுத்தீங்க, ஒரே நாளில் சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டுட்டோம், ஒரே நாளில் கதை க்ளோஸு. இங்கே பலாயிரம் வருஷம் கட்டின கோட்டை ஒரே நாளில் முடிஞ்சுது. இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இருதயம் இப்போ என்னம்மா இருந்ததெல்லாம் சாத்தான் கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்தார் ஆண்டவர். என்ன பண்ணிட்டான்? அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், சாத்தானுக்கு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம பேர் பிசாசுகளை துரத்துகிற விசுவாசிகளால் நடக்க அற்புதங்கள். அவங்களும் பிசாசுகளை துரத்துவார்கள். நம்மளை பார்த்தா அவன் ஓடணும், துரத்தணும், துண்டை காணும் துணியை காணும் ஓடுகிறவனாக அவன் இருக்கணும். அப்படி தான் நம்மளை ஆண்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. முன்னாடி தரித்திரம்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடும், நம்ம முன்னாடி துரத்துகிறவர்கள். சாத்தானையும் சாத்தானுக்குரியவைகளையும் அவனுக்குரியவர்களும் துரத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவனால் துரத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவன் கையில் போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை, நம்ம காரியங்கள். நீங்கள் நம்ம தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், சரி இதெல்லாம் முடிஞ்சது. அவன் பாருங்கள், அது அடுத்தது பார்ப்போம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல இருதயம் பாருங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் இன்றைக்கி ஆண்டுடைய கிருபை நமக்கு இருக்குது, தேவனுடைய நீதி இருக்குது, இது எல்லாம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏதாவது நடந்துட்டாலே ஏன் ஆண்டவர் இது நடந்துச்சு, இது ஏன் நடந்தது, இது எப்படிப்பா நடந்தது? ஆண்டவரை கேட்குற கேள்விகள்லாம் 1000. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நடந்துச்சுல, ஒரே நாள் எல்லாம் போச்சுல. அவன் வாயினால், இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இருதயம் மாறி இருந்துச்சு அன்னைக்கு யோபுக்கு, வேற பேசியிருக்கோம் வாய். அந்த இருதயம் இன்னும் மாறவே இல்லைங்க. என்ன நடக்கணும் என்னை சுற்றி என்ன நடக்கட்டும், நான் எனக்கு பிடிச்சது போயிடுச்சு, நான் நம்பி இருந்தது போயிடுச்சு, எனக்குரியது எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஜீரோவானாலும் அவர் என்னமா பண்ணார்? அவர் வாய் பாவம் செய்யலை. ஏன்னா அந்த இருதயம் அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. என் இருதயம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால மாறுகிற இருதயமாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆஹா ஓஹோன்றது. கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படி வரும்போது ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சுன்னு இப்படி கேட்கக்கூடாது. நம்ம இருதயத்தை அப்படி பழக்கணும் பாருங்கள். அதான் தாவீது சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த எல்லாத்தையும் நீ மறந்துடாத, சகல உபகாரங்களை மறந்துடாத. நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணும் பாருங்க, நம்ம இருதயத்துக்கு சொல்லணும், எதையும் மறந்துடாத. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே எதாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கணும் பாருங்கள். இருதயத்தில் கிறிஸ்து சொன்னாங்க பார்த்தீங்களா, யார் மேலேயும் கசப்பு வச்சுக்கக்கூடாது. அது கேட்பார், எப்பா பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு கூறணும். இதுக்கு நிகரான கற்பனை என்னப்பானா, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நீ நேசிக்கணும். இங்கே தான் நிறைய இடத்துல நம்ம ஃபாலோ ஆகிறோம். எல்லாத்தையும் நேசிச்சிருவோம், ஆனால் நமக்குன்னே ஒரு முள் இருக்கும் பாருங்கள், அந்த முள் குத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒருத்தன் அது குடும்பத்திலேயே எங்கேயோ ஒரு ஆள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்கள நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவன் நீ நேசின்ட்டார், முடிச்சு போச்சு. இங்கே பாருங்கள்,
அவங்களுக்காக அவங்கள நேசிக்கிறோமோ இல்லையா, நமக்காகவே நம்ம நேசிச்சுட்டு போயிடுவோங்க. நம்ம இருதயத்தை கரைப்படுத்திக்க வேணாம். நம்ம அவங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்றதுக்கே எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொள்வோம். அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, இதுவும் பின்னாடி வருது. கடைசி அதிகாரத்தை எடுங்களேன். நீங்கள் என்ன நடக்குதுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம யோபு பேசுகிறது, மாறி 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 பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. இவர் விசாரிக்க வந்தவங்க தான், நலம் விசாரிக்க வந்தவங்க தான் வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அவர் ஒன்று சொல்கிறாரு. பார்த்தேன் 34 அதிகாரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மாறிச்சா? ஒன்றும் மாறல. பேதரும் அப்படியே தான் இருக்கிறாங்க, வந்தவங்களும் அப்படியே தான். சூழ்நிலை மாறவே இல்லை. கொஞ்சம் தயவுசெய்து வாயை மூடுவோம். பேசி 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 அதான் ஆண்டவர் என்றாரோ தான் வாயை பொத்தி கொள்ளுறேன்ட்டார். இப்போ முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ் வந்துருச்சு. அங்கே இருக்கும் முந்தின அதிகாரத்தில் பாருங்களேன், கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நான் வாயை பொத்திக்கிறோம் அப்படின்னாரு. 34 அதிகாரம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்தவங்களும் பேசுகிறாங்க பாருங்கள், எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் இப்போ பேசுகிறோம். ஒவ்வொருத்தவனா டைம் முடிஞ்சவொடனே இவர் பேசுவார், அவர் பேசுவார், முடிஞ்சவொடனே இன்னொருத்தவன் பேசுவான், கூட வந்தவன் பேசுவான். ஒரு மாற்றமும் வரல. எல்லாம் பேசி பேசி எந்த மாற்றமும் வரல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் லைஃப் இருக்குது. பிரதர், ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம், அது கர்த்தர் கொடுத்தாரா சாத்தான் கொடுத்தாரா நம்மளால் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவோ எக்ஸோ ஒய்எஸ்ஸோ சரி வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அதையே பேசிகிட்டு இருக்குதை நிப்பாட்டுங்க. சில பேர் லைஃப்பில் நெடுநாளாக சில பிரச்சனைகள் இருக்குது, சில வியாதிகள் இருக்குது, மாற மாட்டேங்குது. ஏன்னா அதையே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாறாது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை பற்றி தான் டெய்லி பேசுகிறான், ரொம்ப நமக்கு பிடிக்கும் போல இருக்கு, விட்டு போகக்கூடாது, நல்லா இருக்குது. 34 அதிகாரம் நம்மளே பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 3 பேர் பேசுகிறது. இவர் என்னென்னா, நான் நல்லா தானே இருந்தேன், இது ஏன் நடந்துச்சுன்னு இவர் பேசுகிறது. பேசி பேசி ஒன்றும் மாறல. ஆண்டவர் வந்தார், பேசுறதை நிப்பாட்டையா. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணார், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதன் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஃபஸ்ட்டு யோபுவை கண்டிச்சிட்டாரு. அடுத்தது இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்தார். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 8 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏதாவது நெடுநாளாக பிரச்சனை இருக்கா, பலி இடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாய் அதையே பேசிக்கிட்டு இருக்க வேணாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதை பேசுனதெல்லாம் போதும், பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது மாறவும் இல்லை. இப்போ என்னமா சொல்கிறாரு, ஹேய் நிறுத்து, வாயை மூடு, துதிக்க ஆரம்பி. அல்லேலூயா. துதிக்க ஆரம்பித்து பைபிளை நம்ம பார்க்காத இடமே இல்லை. யோசபாத்துலேருந்து தாவீதிலிருந்து எரிகோ மதிலிருந்து விழுந்ததெல்லாம் பார்த்து நம்ம ஏகப்பட்ட நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. அவர் சொன்னார், பலி இடுப்பா, பலி இடு, முதல்ல எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பார்த்து என்னமா சொன்னார், அழகாக இருந்துச்சு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யன்னு சொன்னார்ல, யாருக்கு தெரியுமா வேண்டுதல் செய்ய சொன்னார்? இந்த 34 அதிகாரமும் யோபுக்கிட்ட சண்டை போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வேண்டுதல் செய்ய சொன்னார். யாருக்கு? இவன் என்னமா சொன்னால், இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவான், என் வேதனை மேலே வேதனையை கூட்டுறீங்க, 10 முறை என்னை நிந்திச்சிங்க, ஒரு பயங்கர ஃபைட்டே வருது. இப்போ என்னம்மா சொல்கிறாரு, நீ யாருக்காக யார்கிட்ட ஃபைட் போட்ட? அவங்கள்ட்டையா? நீங்கள் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்ட்டார். இங்கே தான் இடிக்குது. ஏன் நான் எதுக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் எதுக்கு எனக்கு எதிரியோட நன்மையை நான் ஏன் பார்க்கணும்? ஆண்டவர் என்னமா சொன்னார், அவனுக்காக ஜெபம் பண்ண. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், இப்போ இது சண்டை போட்ட இருதயம் என்ன, அது வேண்டுதல் செய்கிற இருதயமாக மாறிச்சு பாருங்கள். இருதயம் மாறின உடனே அவன் சொன்ன உடனே கீழ்படிச்சான் பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ப்ரேயர் பண்ணு,
ஒரு ஃபைட்டிங் 34 இதாக போய்கிட்டு இருக்கு, மாறி மாறி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுற, டக்குன்னு ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை வந்தவொடனே அதுக்கு கீழ்பிடிஞ்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்த போது பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஆட்கள் மேலே இருக்கிற கசப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே முட்டிச்சோ அங்கே சரி பண்ணுன்றார் ஆண்டவர். அங்கே சரி பண்ணிவிடு, வேணாம். நீ நல்லா இருந்த யோபு, உனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃபு, சரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உன் இருதயம் நல்லா இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்போ மாறிச்சு? வேணாம். ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், இவர் லைஃப் வேறு மாதிரி மாறுது. ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்கள நேசிக்காமல் யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இவங்க பலி செலுத்துகிறார்கள். துதி எழும்புகிறது, ஒரு பக்கம் ஜெபம் எழும்புகிறது. அல்லேலூயா. நடுவில் மிராக்கிள் எழும்பிடுச்சிங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வல்லமையை, ஆண்டு வாக்குவாதம் இருக்கிற இடத்துல வந்து மிராக்கிள் பண்ண முடியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்கிறாரு. சண்டையை நிறுத்து, நான் வரணுன்னா நீ துதி செலுத்து, ஜெபத்தை ஏறிடு, என் உறவை சரி பண்ணு, நான் வரேன், நான் வந்து சரி பண்ணுறேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்ப்போம். அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் முன்னிருந்த ரெண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியாகும் போது இருக்கிறத விட டபுளாக மாறும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு டபுள் ஆகும், நாளான்னைக்கு வந்து அதுக்கு இன்னும் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் மறுநாள் அது இன்னும் டபுள் ஆகும். ஆனால் இன்றைக்கி சொல்லட்டுமா, டபுள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மடங்கு, 1000 மடங்கு. இன்றைக்கி இருப்பதை காட்டிலும் நாளைக்கு 1000 மடங்கு நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடைய போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சண்டை போட்டவங்க எல்லாம், எதிர்த்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்தாங்க. அவரை ஒதுக்கி வச்சுருந்தவங்கெல்லாம் வராங்க, வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சொல்லட்டுமா, உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. எதிரிங்க சாப்பிடுவாங்களாங்க? சாப்பிட மாட்டாங்க, தெரியுங்களா? அவன் வீட்டிலங்க காலை வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்களா, அவங்களாம் காலை வச்சு வருவாங்க. காலை வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்காளாய்த்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வருவாங்கங்க. இருதயத்தை காத்துக்குவோங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்டு சொல்கிற தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் வருவாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நாங்கள் இருக்கோம் பிரதர், நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்கள் ஊழியம் தானே, உங்கள் ஊழியத்து தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் குடும்பம் தானே, அதுக்கான காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? இதெல்லாம் எங்கே தெரியுமா நடக்கும்? இருதயம் மாறணும். அப்புறம் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். தங்க காசு வருதுங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? தங்க காசு வருது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சான் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சப்பா அவங்களாம் ஜெபம் பண்ண சொன்னா, சரி எதையும் பார்க்கல, உடனே ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கிற காரியங்கள். தங்க காசை கொடுக்குறாரு. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்கு கோல்டு காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக வருது, என்ன தெரியுமா? பொன் ஆபரணங்கள் வருது. அல்லேலூயா. போட்டுக்க சொல்லி வருதுங்க. செயின், மோதிரம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆபரணங்கள் வருது. தங்க காசு தனியாக வருதுங்க, ஆபரணங்கள் வருது. உங்களை அலங்கரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்கு ஆபரணங்கள் வருங்க. வந்து உங்களை அழகாக்குவாங்க. உங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயினை போட்டு, ஆஹா அழகாக இருக்குது பிரதர் சிஸ்டர், விரலில் மோதிரத்தை போட்டு, அடடா நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மோதிரம் செயின்லாம் போட்டுட்டு போவாங்கங்க. இந்த வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? இருதயம் நல்லா இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கோங்க.
ஆண்டவர் இந்த சதுசேயர் பரிசேயர்லாம் திட்டினது காரணம் அவங்க இருதயம் வசனம் சொல்ல அவங்க இருதயத்தை பற்றி அவர் அறிந்திருந்ததினால், அவங்க இருதயம் தெரியும் அவருக்கு, அதான் திட்டினார். பிடிக்கல அவருக்கு அந்த இருதயம். மாம்ச இருதயம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம இருதயம் இயேசுவின் இருதயம். அல்லேலூயா. இருதயத்துக்கு இந்த இருதயத்தில் அவரை வாழ வைக்க இந்த ஆலயத்தில் அவர் வாழ இது இயேசுவின் இருதயம் ஆகிடும். நம்ம பண்ணுற ஜெபம் வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் சிந்திக்கிறது வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் பேசுகிறது வேறு மாதிரி ஆகிடும். பார்க்குறது வேறு மாதிரி ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு, நீ இதுவரைக்கும் இருந்தது உன்னுடைய உத்தமம், ஓ சன்மார்க்கம், ஓ நீதி. இப்போ என்ன தெரியுமா? என் கிரேஸு. அல்லேலூயா. உங்கள் நீதி நம்மளுடைய இதெல்லாம் ஒரு லெவலு. ஆனால் அந்த தேவ நீதி வருது பார்த்தீங்களா, அது என்னமா செய்யும்? உங்கள் லைஃப்பை முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இந்த பின் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏங்க, ஆண்டவரெலாம் தங்க காசு கொடுப்பாருன்னா ப்ராஸ்பரிட்டி எழுதி வச்சுருக்கதை நான் சொல்கிறேன். தங்க காசு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா கீழே போட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். பொண்ணு ஆபரணம் வருது, இருதயம் நல்லா இருந்தா பொண்ணு ஆபரணம் வருது, வேணான்னா கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். யார் வேணா சொன்னா? அது என்ன? இது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு.